என்ன சரியாயிரும் சக்தி. நீ ஏன் இன்னும் இங்கே இருக்கீங்க? கிளாஸ்க்கு போங்க. மிஸ் சோன்ஸ் கிட்ட நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லுங்கள். ஆப்சென்ட் போட வேணாம்னு சொல்லுங்கள். அப்போ யாரும் உனக்கு படியேறெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்க? என்னால் முடியாது 2 மாடியெல்லாம் சொல்லிட்டேன். நான் கூட்டிட்டு போறேன். மேம் என்னால் முடியும். நானே போய் என் தோலை பிடிச்சிக்கோ. பரவாயில்ல மேம், என்னால் முடியும். நானே போய். கம் ஆன் சைல்ட். பார்த்தா தெரியலனாலும் நான் பலசாலி தான். அடிப்பட்ட காலோட எதுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த? என்னால் முடியாமலாம் இல்லை சிஸ்டர். மார்னிங் சீக்கிரம் சரியாயிடும். அப்புறம் எனக்கு வீட்டில் விட இங்கே இருக்கிறது தான் பிடிக்கும். வழியில கூட வா. ஓ, சிறந்து வெளியேறும் மாணவருக்கான விருதா? நான் இங்கே ரொம்ப நாளாக பிரின்சிபலாக இல்லை, 7 வருஷம் மட்டும்தான் ஆயிருக்கு. உனக்கு தெரியுமா, நான் வந்ததுலேருந்து அந்த விருதுக்கு உன்னை விட தகுதியான மாணவியை நான் பார்த்ததில்ல. நீங்கள் எப்போவுமே என்கிட்ட ரொம்ப நல்லா இருந்திருக்கீங்க சிஸ்டர். அது என்னவோ சரிதான். உனக்கு தெரியுமா, 6th ஸ்டாண்டர்டில் நீ இங்கே அட்மிஷனுக்கு வந்தபோது கான்வென்ட் கிட்டத்தட்ட உன் அப்ளிகேஷனை நிராகரிச்சுது. என்னது? எனக்கு தெரியவே தெரியாது. ஆமாம், ஆனால் உன்கிட்ட என்னமோ ஒன்று இருந்துச்சு. நீ ரொம்ப பேசல, ஆனால் ஒரு துடிப்பு தெரிஞ்சுது. அதான் இப்போ நீ எதை நல்லா செஞ்சாலும் நான் உன் மேலே ஸ்பாட்லைட் போட்டு காமிக்கிறேன். மித்த நன்ஸ்க்கு தெரியட்டும்னு. எனக்கு கூட அது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். சிஸ்டர், நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் யூ ஸோ ஆர்டிகுலேட். எஸ் சிஸ்டர், ஒரு நாள் உங்கள் பேச்சு திறன், உங்கள் இங்கிலீஷ் ரெண்டும் எனக்கு இருக்கணும். புது டே போட்டுருங்க. இப்போவா? ஓகே சார். அவங்க கடைசி என்ன சொன்னாங்க? என்னது கடைசி அவங்க என்ன சொன்னாங்க? என்ன வர்த்தது? ஆடி அது ஜி ஹெச் இல்லை. இல்லைப்பா, இந்த ஊரில் ஹவே சொல்ல மாட்டாங்க. அவங்க பாஷையில் ஹவே கிடையாது. அப்படியா என்ன? ஆ, இந்த ஊருக்காரங்க தாஜ்மஹல் தாஜ்மஹால்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். அவங்க வெள்ளைக்காரனோட நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அவங்க ஜியும் ஹெச்சும் மிக்ஸ் பண்ணுவாங்களா? என்ன? அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? காட் டி. ஆ, இந்த அந்த இன்னொரு வார்த்தை என்ன? கிரீஷ் யாரோட பேராக இருக்கும். இந்த இன்டர்வியூ புரியணும்னா கூடவே ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கணும் போல இருக்குது. அதுக்கு முதல்ல நமக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கோம். காடி அண்ட் கேரிஷ்மா, இந்த தாவணி இவ்வளோ பளிச்சுன்னு ஏம்மா? வாய மூடிட்டு வா. குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றுமில்லை கண்ணா, குறையொன்றுமில்லை கோவிந்தா, கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய். வாருங்க நாயகி, வா. நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். உன் அழகான பொண்ணு வேற கூட்டிகிட்டு வந்திருக்க. சக்தி, நான் அலமேலுடைய அப்பா. வீட்டில் எப்போதுமே உன்னை பற்றி தான் பேச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இங்கே பாரு. தேங்க்யூ. உன் மற்ற ஃப்ரெண்ட் எல்லாம் இங்கே? 2 பேர் தான். அலமேலுது பாடுறேன்னு பாட்டை பாடுபடுத்துறா. பிங்கி வரல. ஏ? பர்மிஷன் கிடைக்கல. அவள் அம்மா இருட்டினதுக்கப்புறம் வெளியில் விட மாட்டா. பார்த்துக்கோ. சிரிச்ச முகத்தோட இரு. மலர் அக்கா, இங்க இருக்கேன். வந்தாச்சா? ஆமா. எப்படி இருந்துச்சு கொலுவெல்லாம்? நல்லா இருந்தது. அப்படியா? ரங்கநாயகி.
ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரொம்ப லட்சணமா இருக்கா. அழகா இருக்கா நம்ம சக்தி குட்டி. சிமிக்கி பாருங்கக்கா. கம்பல். யாரோட பொண்ணு அவ? தீர்காயசா அருமா. நீங்க சித்த உள்ள வாங்க, உங்களோட பேசணும். சக்தி வாங்க. ட்ரெஸ் ஜிமிக்கி எல்லாம் கழட்டி பத்திரமா மலராக்கா கிட்ட கொடுத்துரு. அதெல்லாம் அவளோடது. திடீர்னு பெரிய பொண்ணு மாதிரி ஆயிட்டால சக்தி. எதுக்கு இப்போ அண்ணனோட போடுற? மலராக்கா தூங்க வேண்டாம்? பரவாயில்லக்கா, ஒன்றும் அவசரம் இல்லை, அவ வரட்டும்க்கா. ரொம்ப நன்றி. இதுல என்னக்கா இருக்கு? இந்த நகை ட்ரெஸ் எல்லாம் அடுத்த 2 நாள் சாங் ஷூட்டுக்கு கண்டினியூட்டி தான். அந்த காஸ்டியூமர் இருக்கார்ல, எனக்கு ஒரு வகையில கடன் பட்டிருக்காரு. செய்யட்டும். இதெல்லாம் ஒளிச்சு எடுத்துட்டு போய் நாளைக்கு ஷூட்டிங் லொகேஷன்ல 5, 6, 7, 8 தாளத்துக்கு டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அக்கா, நான் கேட்க மறந்துட்டேன். அந்த சுந்தரேசன் திரும்ப கூப்பிட்டாரா இல்லையா? அந்த ரோல் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒன்றும் சொல்லலை. என்ன ரோல் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அவர்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். ஏற்கனவே என்னை விட வயசில் மூத்த நடிகருக்கெல்லாம் அம்மாவா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே என்ன மோசமாக இருக்கும். அக்கா, உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியுமா? அதெல்லாம் பேசிக்கலாம். ஏன்? இல்லக்கா, நம்ம ஸ்டுடியோல புதுசா ஹிந்தி படம் பண்ண போறாங்களாம். அந்த ஊர்ல இருந்து ஹீரோலாம் வந்து இங்க படம் பண்ணிட்டு போறாங்க. எனக்கு கூட அடுத்த வாரம் ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங் இருக்கு. அங்க உங்களுக்கு கேட்டு பார்க்கவா? புண்ணியமா போகும். கேட்டுப்பாரு மலர். எனக்கு வேலை வேணும். அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணமும் இப்போ வரதில்லை. ஒவ்வொரு மாசமும் காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வழிச்சு எடுத்தாப்புல இருக்கு. அக்கா, சக்தியோட அப்பா வீட்ல இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்களாக்கா? விதவையா முறையா வாழலையா? நானு மொட்டை அடிச்சு வீட்டுல முடங்கி இருக்கணுமா? இவங்களெல்லாம் குறை கண்டுபிடிக்க சொன்னா நல்லா செய்வாங்க. மன்னிச்சிருங்கக்கா. பரவாயில்ல மலர். நானும் ஐயங்காராத்து பொண்ணுதான். அதானே உண்மை. அக்கா, சினிமால நுழைஞ்சா எல்லா பொண்ணுங்களும் ஒரே ஜாதி தான்க்கா. சினிமாக்காரி. கொடுமா. அக்கா, நல்ல பொண்ணுக்கா சக்தி. அதான் பயமா இருக்கு மலர். நல்ல பொண்ணா இருந்தா நிறைய பட வேண்டியிருக்கும். பேப்பர் நான் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஒரு நிமிஷம். ஆரம்பிச்சு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல. நான் முடிச்சிட்டேன். ஓகே, நீ போலாம். கேர்ள்ஸ், நீங்களாம் தொடர்ந்து எழுதுங்க. அவ்வளவுதான், இனிமே நம்ம தான் எல்லாம். குட், உன் பதிலாம் பார்க்கலாம். விட்டு சக்தி பண்ற வேணாம், வேணவே வேணாம். ஒரு பிங்கி. சக்தி பா, எவ்வளவு அழகா இருக்கு. நன்றி நன்றி.